வணக்கம். என்னோட பேர் கனிஷ்டா. வந்திருக்க அனைவருக்கும் காலை வணக்கம். ஓகே, இங்க அதாவது குழந்தைங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க, அப்படிதானே? எத்தனாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறீங்க நீங்களா? குட்டீஸ் 9th. நீங்க 9th, நீங்களாம் 6th ஸ்டாண்டர்டா? நீங்க தங்கச்சி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி, அப்புறம் பெரியவங்களாம் இருக்கீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் சொல்லியிருந்தாங்க, அப்படிதானே? பாலின சமத்துவம் அப்படின்னாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அப்படியா? உங்களோட சோசியல் புக்ல இருக்குல்ல, பார்க்கலையா? சோசியல் புக் படிப்பீங்க தானே? உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? அறிவியல், சமூக அறிவியல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமூக அறிவியல்ல தான் எது சொல்லியிருப்பாங்க? சமத்துவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோசியல் புக் படிப்பீங்கல்ல, அதுல வரும். சரிங்களா? அப்ப சமத்துவம், பாலின சமத்துவம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஜெண்டர். சரிங்களா? இதுல 2 சொல்லுவாங்க, பாலினம், பாலியல். சரிங்களா? பாலினம் நம்ம தமிழ்ல ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. அதுல நம்ம பாலினம் அப்படிங்கிறது வேற, பாலியல் அப்படிங்கிறது வேற. யாருக்காவது தெரியுமா தமிழ் இங்கிலீஷ்ல பாலினம்னா என்ன? இப்பதான் சொன்னேன், ஜெண்டர். சரிங்களா? பாலியல்னா பாலியல் ல வந்திருக்கு, குண்டுல சொல்லுவாங்க இல்லையா, ல அது வருது. நான் வந்தா ஜெண்டர், பாலியல் அப்படின்னா செக்ஸ். சரிங்களா? அப்ப அந்த வார்த்தையே ரொம்ப ரொம்ப பேட் இல்லையா? அப்படியா? அப்படிலாம் இல்ல. சரிங்களா? அப்ப இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? பாலியலுக்கும் பாலினத்துக்கும் உள்ள வித்தியாசம் யார் வேணா சொல்லலாம். சொல்பவர்களுக்கு ஒரு முக்கிய சிறப்பு பரிசு இருக்கு, நான் கொடுக்குறேன். யார் வேணாலும் சொல்லலாம். இல்லையா? தெரியலையா? யாரோ சொல்றாங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. பாலியல்னா சரி, அதாவது ஐயா சொன்னாங்க, கரெக்டா பக்கத்துல சொல்லிட்டாங்க. ஆனா ஐயா கை தட்டிருங்க. அதாவது பாலியல் அப்படின்னா இயற்கையாக ஒரு குழந்தை பிறகுதுல, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை சொல்றோமா, அதான் பாலியல், அதான் செக்ஸ். சரிங்களா? பாலியல்னா இயற்கையாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும், அதான் பாலியல். பாலினம்னா சமூகம் சார்ந்து நம்ம சொசைட்டில எழுதுறோம்ல, ஆண் வரிசை பெண் வரிசைன்னு சொல்றோமா, அதே மாதிரி திருநர், யாரு டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றோம்ல, அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இதெல்லாம் சமூகம் சார்ந்து பேசுறதுதான் ஜெண்டர், அதான் பாலினம். அதனுடைய சமத்துவத்தை தான் நம்ம இப்ப பேச போறோம். சரிங்களா? நான் பேச போறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நம்ம 2 பேர், நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க எங்க கூட பேசணும். ரைட்டா? போர் அடிக்க வேண்டாம்ல, காலங்காத்தால ரொம்ப பேரும் சாப்பிட்டு இருக்கோம். என்ன இப்ப இன்னைக்கு என்னது? சண்டே இல்ல. இன்னைக்கு என்ன போடுவோம்? 10:30க்கு தூங்குற டைமோ? காலைல இப்பதான் எழுந்திருப்பீங்க இல்லையா? சரி சரி. எங்க வீட்டுல அடிப்பாங்க, காலையில எழுந்திரிச்சிடணும். ஏன்னா நாங்க சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா அடிதான் விடும். எங்க வீட்டுல சாப்பாடே கிடையாது. அப்படி ஒரு நல்ல ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி எங்க வீட்டுல. சரிங்களா? சரி. சோ பாலின சமத்துவம் தான் நம்ம பேச போறோம். பாலியல் அப்படிங்கிறது இயற்கையான இது, மாறாதது. ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், இல்ல ஒரு பெண் குழந்தை, அப்படிதானே? நம்ம XX சேர்ந்தது பெண் குழந்தை, XYன்றது ஆண் குழந்தை. இதெல்லாம் நம்ம சயின்ஸ் புக்ல படிப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். இதை வச்சுதான் ஆண் பெண் அப்படிங்கிற குழந்தைய பிரிக்கிறாங்க. சமூகம் எப்படி பிரிக்குதுன்னா ஆண் பெண் மற்றும் திருநர் சமூகம். சரிங்களா? அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்றோம்ல, அவங்க அப்படி நம்ம இந்த சமூகத்துல பிரிக்கிறாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பொதுவா சமூகத்துல பாலினம் அப்படின்னு நம்ம பேசுவோம். சரிங்களா? சோ இப்ப இதுல என்ன, இவங்களுக்கு என்ன சமத்துவம் பேச போறோம்? அப்ப சமத்துவம்னா என்ன? எல்லாருக்கும் எல்லாம். எந்த எல்லாருக்கும்? அனைவரும்னா யாரெல்லாம்? ஆண் பெண் மட்டும் தானா? அப்புறம் அதாவது மனிதன் அப்படிங்கிறவன் ரொம்ப உயர்வானவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிலாம் இல்ல.
சரிங்களா? வள்ளலார் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? அனைவரும் சமம். அனைத்துமே சமம் தான், எல்லாமே. தாவரத்துல விலங்கினம் அதோட சேர்த்து தான் நம்மளும். சரிங்களா? இங்க சயின்ஸ் புக்ல படிச்சிருப்பாங்க. நம்மளும் என்னது? அனைத்துண்ணி. அப்படிதானே? சைவம் அசைவம் ரெண்டுமே சாப்பிடுறோம், அப்படிதானே? சோ இதுதான் என்னது? அப்படிதானே? உண்மைதானே? வெஜிடேரியன் சாப்பிடுறோம், எல்லாம் சாப்பிடுவோம், பறக்கிறது மிதக்கிறது எல்லாம் சாப்பிடுறோம், அப்படிதானே? இப்ப பேசக்கூடாது, வேற மாதிரி இயற்கை உணவு பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படி ட்ராக் கொண்டு போயிடக்கூடாது, ரைட்டா? சோ அப்போ இந்த மாதிரியான சமூகத்துல இருக்கிற நாம அனைவருமே சமம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சமமா தான் இருக்கா? எதெல்லாம் சமமா இருக்கு சொல்லுங்க. எதுவுமே சமமா இல்லையா? பாருங்க, சேர் எல்லாம் போட்டு கரெக்டா உட்காந்துருக்கோம், அப்படிதானே? இதுவே சமம் தானே? ஆமாவா இல்லையா? இல்ல சொல்ல மாட்டோமா? எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு. எதுல? முதல்ல கல்வியில் சமமான வாய்ப்பு. சரிங்களா? அப்ப சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு 4 விஷயத்த சொல்றாங்க. சமமான வாய்ப்பு, சரிங்களா? சமமான உரிமை, எல்லாத்துலயுமே அவங்களுக்கு உரிமை கொடுக்கிறது, சரிங்களா? அடுத்து சம மரியாதை, அப்படிதானே? வாய்ப்புனா என்னது? ஒரு நியாய விலை கடையில இருக்கு, அரிசி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் அரிசி கொடுக்கணும், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? எனக்கு உங்க வீட்டு மட்டும் தான் வாங்குவீங்களா? பக்கத்து வீட்டு கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? சரிங்களா? அப்போ சம உரிமை, சம வாய்ப்பு, சம மரியாதை. சரிங்களா? இந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் தெரியுமா? மரியாதைனா பெரியவங்களுக்கு. பாருங்க, சார் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? அப்படி சொல்லிட்டு இப்படி செய்யலாமா? ரைட். கால் மேல கால் போட்டுக்கலாம், ஆனா காலத்துக்கு சேர்ல இருக்கக்கூடாது, அது மரியாதை இல்லை, ரைட்டா? சரியா? அப்போ சமமான மரியாதை, சமமான வாய்ப்பு, சமமான உரிமை. இந்த சம உரிமை இருந்தாதான் இந்த சம வாய்ப்பும் சம மரியாதையும் கிடைக்கும், சரிங்களா? அப்போ சமமான உரிமைனா எது? நம்ம எந்த நாட்டுல இருக்கோம்? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், ரைட். ஆனா நம்ம மாநிலத்துல இருக்கோம், அப்படிதானே? நம்ம நாடு எது? இந்தியா. அதுல இருக்கிற மாநிலம் தான் தமிழ்நாடு. நாடுங்கிறதுனால, அதாவது அது அண்ணா பேசினது, நம்ம தனியா பேசிடுவோம் என்ன, ஃபியூச்சர்ல நம்ம பேசிக்கலாம். தனி நாடு அது வேற, ரைட்டா? அப்போ இந்த நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்ன இருக்கு? வாழும் உரிமை இருக்கு, அப்படிதானே? இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு வழக்கறிஞர் வந்திருக்காங்க, அப்படிதானே? இந்திய அரசியல் அமைப்பு, நம்ம நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அரசியலமைப்புல ரைட் டு ரைட்ஸ் இருக்கு, சரிங்களா? ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சம உரிமை, நீங்கள் வாழும் உரிமை உங்களுக்கு இருக்கு. இந்தியாவில நீங்க வாழலாம், எங்க வேணாலும் வீடு வாங்கிக்கலாம், ஆனா காசு வச்சிருக்கணும், காசு கொடுத்து வாங்கணும், ரைட்டா? யார்ட்டு பிடிங்க கூடாது, அது இருக்கு. நீங்கள் வாகனம் வாங்கலாம், இந்தியாவின் எந்த எல்லைக்கும் போயிட்டு வரலாம், எங்க வேணாலும் வாழலாம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், சரிங்களா? இதெல்லாம் தான் என்னது? உரிமை. இதுல சட்டம் சொல்றது எதுன்னா சொத்துரிமையை சொல்றாங்க, அப்படிதானே? சொத்துரிமை யாருக்கு இருக்கு? அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குண்ணே, அப்பாவுக்கு இல்ல. சொத்துரிமை இருக்கு, ஆண் பெண் இருவருக்குமே இருக்கு. ஒரு குடும்பத்துல பிறகுற அந்த குழந்தைகளுக்கு இருக்கு, சரிங்களா? அப்புறம் என்னது? இப்ப கூட எழுதி கொடுத்துட்டு இருக்கோமே இந்த ஃபார்ம், போன மாசம் முழுக்க ஓட்டு உரிமை இருக்கு. அப்படின்னாதான் நீங்க இந்திய குடிமகன். அது என்னது? உங்களுடைய உரிமை. இப்ப சொத்துரிமை இருக்கு, ஓட்டு உரிமை இருக்கு, அதே மாதிரி சுய நிர்ணய உரிமைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் சொன்னது, என்னது? வாழும் உரிமை, சரிங்களா? அப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழலாம், அப்படிதானே? ஆமா இல்லையா? அப்படியா? சரி, நீங்க பிடிச்ச மாதிரி வாழ்றீங்களா? எஸ் நோவா? அந்த பாப்பா சொல்லிட்டு நோ. சரி, எது பிடிச்சிருக்கு? எப்படி வாழ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஹாப்பியா வாழ பிடிச்சிருக்கு, அப்படிதானே? அதான் ஹாப்பி எதுல இருக்கு? நானே சொல்லி நானே பேசினா எதுல இருக்கு? பணத்துல இருக்கு. பணம் சம்பாதிக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கு, அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கு. பணம் சம்பாதிக்கும் உரிமை. நீங்கள் ஒரு கடை வச்சு நீங்க நடத்தலாம், அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலைக்கு போகலாம். எல்லா உரிமையும் ஒரு இந்திய சமூகத்துல இந்திய குடிமகனுக்கு உண்டு. குடிமகன்னா அது மகளுக்கு இல்லையானா எல்லாமே பொதுதான், ரைட்டா? சரிங்களா? சமத்துவ வார்த்தை, சரிங்களா? அப்ப அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்கு, அப்படித்தானே? எஸ் ஆர் நோ?
ஆனா நான் பிடிச்ச மாதிரி வாழலை, அப்படித்தானே? எப்படி வாழணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா அப்ப நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருப்பீங்கல்ல, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு. அது எதுவுமே இல்லையா? ஆமாவா இல்லையா? இருக்கா? யாரோ இருக்குன்னு அப்படி, ஆனா எதுன்னு சொல்ல முடியாது அப்படி. ஏன் என்னாச்சு? ஏன் உங்க வீட்டுக்குள்ள வந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா நினைச்சமா வாழ முடியல. ஏன்? பாத்துக்கோங்க. அப்ப என்னது, சமமாக வாழும் உரிமை உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் உரிமையும் இருக்கு. அது ஆனா அதை நம்மளுக்கு முதல்ல தெரியணும்ல. அதே மாதிரி வள்ளலார் வந்து உடைய கருத்து என்னது, அனைவரும் சமம், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ நான் நேசிக்கிறவங்கள நான் எப்படி பாத்துக்கணும்? அன்பு செய்யணும்னு சொல்லியிருக்காரு, அப்படித்தானே? அனைவரையும் அன்பு செய்யணும். எப்படி அன்பு செய்யறது? அன்பு கடையில இவ்வளவு 1/4 கிலோ இருக்கு, வாங்கி எல்லா கையிலையும் கொடுத்துட்டு அன்பு அப்படின்னு போயிருவோமா? அப்ப என்னது அன்பு செய்தல் அப்படின்னா, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு வேல்யூ பண்ணணும். அவங்கள என்ன பண்ணணும்? வேல்யூ. அவங்கள மதிப்பிடணும், மதிக்கணும். அதான் என்னது, மரியாதை. சம மரியாதை செய்யணும். இப்ப என் குழந்தைகள் மேல எனக்கு அதீத அன்பு. அப்ப என்ன பண்ணலாம்? வாசப்படியை தாண்டின பிச்சு போடுவேன். நான் படிக்கிற கோர்ஸ் நீ படிக்கிற, நான் சொல்ற வகுப்புக்கு நீ போய் வேலைக்கு சேர்ற, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயம் நான் சொல்றதெல்லாம் செய்யணும். ஏன்னா நான் அவன் மேல அன்பா இருக்கேன்ல, அப்படித்தானே? தாக்கப்பட்டுட்டோமோ, ஐயோ ஆரம்பிச்சிட்டேனா? அப்படி இல்லை. அப்போ நம் குழந்தைகளை நம்ம வந்து அதீதமா நேசிக்கிறோம்ல, அப்ப அவங்களுக்கு நம்ம நல்லதுதான் சொல்லுவோம். எஸ். ஆனா அந்த நல்லது நம் குழந்தைகளின் விருப்பம் சார்ந்து இருக்கணும். அந்த விருப்பம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒருத்தர் அதிகமா நேசிக்கிறேன்னா அவங்களுடைய விருப்பம் எனக்கு தெரியும்ல. அப்ப என் குழந்தைகள் மீது அதீத அக்கறை எனக்கு இருக்கும் பொழுது என் குழந்தைகளுக்கும் வாழும் உரிமை இருக்கு, அப்படிதானே? அவங்க இந்த உலகத்துல யாருக்காக பிறந்திருக்காங்க? நம்மள ஏன் பிறந்திருக்கோம்? தெரியாம பிறந்துட்டோம்ல. ஆமாவா? என்னாச்சு? நம்ம ஏன் பிறந்தோம்? நோ. இப்ப யாரும் எதுவுமே கேள்வி கேட்காத, நீ பாட்டு பேசினியா 1/2 மணி நேரம் மூச்சு பிடிச்சி பேசிட்டு மைக்க குடிச்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் நம்ம பிறந்தோம்? சாதிக்கிறதுக்கு, ரைட்டு. அப்புறம் வாழ, பாத்தீங்களா? குட்டி பாப்பா சொல்லிச்சு, வாழ பிறந்திருக்கோம். அப்போ நம்ம வாழணும் அப்படின்னா சிறப்பாக வாழ்வது எப்படி அப்படின்னா, சமத்துவ உணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா சிறப்போட இருக்கலாம். நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் அம்மா அப்பா இருக்கோம்ல, இப்ப அவங்க என்னது, ஈக்குவல் சமத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், சமமான வாய்ப்பு. அப்போ முடிவெடுக்குதல்ல என்ன இதை கொடுக்கணும்? வாய்ப்பை கொடுக்கணும். கொடுக்குறோமா? நீங்க வீடுகள்ல முடிவெடுக்கிறதுல ஆண்களும் சரி பெண்களும் சரி, சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்படிதானே? உங்க வீடுகள்ல உங்களுக்கு முடிவெடுக்கும் உரிமை இருக்கா பெண்களுக்கு? ஆமா இருக்கு. வீடுகளுக்கு தான் இல்ல இல்லையா? பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. சமத்துவமான ஊரியா அது? நான் எழுதிடுறேன், ரைட்டா? எங்க நாம தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு அப்படிங்கிறாங்க. முடிவெடுக்குதல் அப்படிங்கிறது எதை சார்ந்து அப்படின்னா அனைத்தையும் சார்ந்து, சரிங்களா? அதே மாதிரி நான் ஒரு முடிவை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு லீட் பண்றேன், நான் ஒரு முதன்மையான ஆளா இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கணும்? மிகப்பெரிய பொறுப்பு இருக்கணும், சரியா? அப்போ வீட்டுல செய்யற வேலைகள்ல எப்படி இருக்கணும்? ஈக்குவல் இருக்கணும்ல. சரி, காலையில எந்திரிச்சு காப்பி போட்டது யாரெல்லாம்? இது பெரியவர்களுக்கான கேள்வி. காப்பி போட்டவர்கள் கையை மட்டும் தூக்கவும். சரி, டீ போட்டவங்க, காப்பி டீல வெண்ணி எது வேணா இருக்கணும், காலையில அடுப்பை பத்த வைத்தது யார்? இல்ல தினமும் காலையில் அடுப்பை பத்த வைப்பது யார்? யாரு? சத்தமா சொல்லுங்க. அம்மா. சுச்சு, அப்பா எங்க? அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, அம்மா அடுப்பு பத்த வைப்பாங்க, அப்படியா? அப்படிலாம் இல்ல. அப்பா விட்டு கொடுக்காம பேசுறாங்களாம். இங்க விட்டு கொடுக்கறது பேச்சு கிடையாது, வாழுதல் தான் பேச்சு, அப்படிதானே? அம்மா போட்டாலும் போடலன்னு சொல்லிடுவாங்களாம். நான் என்ன சொல்றேன்னா,
நீங்க ஒரு உரிமை எடுத்துக்கிறீங்கல்ல, நீங்க ஒரு லீட் பண்றீங்கல்ல, யாரா வேணா இருக்கலாம், அவங்கதான் என்ன பண்ணணும், முதன்மையா அந்த வேலையை செய்யணும். வேலை செய்தல், உணவு சமைத்தல் அப்படிங்கிறது யாரின் வேலை? அம்மா வேலை அப்படின்னு யார் சொன்னா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதியிருக்கு, அப்படிதானே? சோறு பொங்குறது அம்மா வேலை, வேலைக்கு போறது அப்பா வேலை. அடியா? யார் வேணா பண்ணலாம். பாருங்க, பசங்க எல்லாம் அப்படி ஸ்பார்க்கா இருக்காங்க, ஆனா காப்பி வச்சது எங்க அம்மா தான் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? வீட்டின் வேலைகளை அனைவரும் செய்யணும். அதுதான் என்னது? முதல்ல சமத்துவம். சரிங்களா? அப்ப அவங்க வேலைக்கு போவாங்க, வீட்லயும் வேலை செய்வாங்க, அப்படி சொல்லல. வெளி வேலைகளை செய்வதும் யார் வேணாலும் செய்யலாம். 18 வயது நிரம்பின யாரும், ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் வேலைக்கு செல்லலாம். அதே மாதிரி வீட்டுல இருவர் யார் இருக்காங்களோ எல்லாருமே வேலை செய்யலாம். இப்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்னது? பயிற்சி வைக்கணும். நம்ம சொல்றோம்ல, இந்தியா முன்னேறிய நாடா இருக்கணும், ஜப்பான் முன்னேறிட்டு, சைனா முன்னேறிட்டுன்றாங்கல்ல, அங்க குழந்தைங்க குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க குட்டி பசங்களா இருக்கும்போது ஆம்லேட் எல்லாம் போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அவங்க சொல்லி தருவாங்க. அவங்களுடைய யூகேஜி எல்கேஜில கிளாஸ் எது? சாப்பாடு எப்படி பாக்ஸ்ல வைக்கிறது, தண்ணி எப்படி அடைக்கிறது. சரிங்களா? 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு குக்கிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி தருவாங்க. அது ஆண் பெண் 2 பேருக்குன்னா. ஆனா நம்ம இன்ன வரைக்கும் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல அடைச்சி சோறை ஊட்டி ஊட்டி ஓடு ஓடு அப்படின்றோம் இல்லையா? அப்போ குழந்தைங்களை நீங்க பழக்க வைக்கணும். அப்ப எந்த குழந்தைய பழக்க வைக்கலாம்? பொம்பளை பிள்ளைய மட்டும் விளக்கமாறு அந்த தூரு அப்படிமா, அப்படிதானே இல்லையா? 2 பேருமே செய்யணும். அதுல மூத்த பிள்ளைங்க இருக்கிறது இளைய பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். சரிங்களா? இதுல எது ரொம்ப பெருசு அப்படின்னா, இந்திய சமூகம் மேல் டாமினேஷன், ஆணாதிக்க சமூகமா தான் இருக்கு. அதான் ஆணை சொல்றேன்னு இல்லை, ஆணாதிக்கம் அப்படிங்கிறது ஒரு தன்மை. சரிங்களா? அதிகாரத்தின் தன்மையோட பெயர் ஆணாதிக்கம். அது ஆணை குறிக்கவில்லை, ஆதிக்கம் ஆணாதிக்கத்தின் பெயரா இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க தான் அதுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்க சொல்லி கொடுத்தாதான் அது குழந்தைங்களுக்கு பயிற்சி ஆகும். ஏன்னா குழந்தைங்க புக்ஸ் படிக்க மாட்டாங்க, நீங்க படிச்சாதான் அதை பார்த்து படிப்பாங்க. அம்மா படிக்காங்க, அப்பா வாசிக்காங்கன்னா குழந்தைங்க வாசிக்கும். அதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும் பொழுது, வீட்டு வேலைகள்லயோ இல்ல பொருளாதார ஈட்டுதல்லையோ நீங்க சொல்லி கொடுக்கும் போதுதான் குழந்தைகளுக்கு அது வரும். இதுதான் பிற்காலத்துல பாலின சமத்துவத்தை சமூகத்துல சொல்லித்தரும். அப்போ சம உரிமை அப்படிங்கிறது சொத்துலையோ ஓட்டு உரிமையை தவிர வேற எதுலயும் இல்ல அப்படிலாம் கிடையாது. சமமான உரிமை அப்படிங்கிறது எது? எல்லாவற்றிலும் சமமா நடத்தணும், அதுதானே? அப்ப பெண்களுக்கு இங்க சம உரிமை இருக்கா? இல்லை, யாரோ வெளியில இருந்து சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கு, ஆண்களுக்கு தான் இல்லைன்றாங்க. இது ஒரு டேவ். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? சின்ன சின்ன இது அங்கங்க நடக்க, அதுக்காக எல்லாம் மொத்தமா எடுத்துக்க முடியாது. ஆனா இந்திய சமூகத்துல இப்ப எல்லாருக்கும் கல்வி உரிமை இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுல எல்லாரையும் படிக்க வைக்கிறோமா? ஆமாவா இல்லையா? எஸ். முன்னாடி இருக்கவங்க எஸ் சொல்றாங்க, அங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்க வீட்டுல படிக்க வைக்கலையா? பாருங்க, வெளியில இருந்து உள்ளுக்கு இருந்து வருது. சரிங்களா? படிப்பு. சரிங்களா? சரி, யாரெல்லாம் ஒரு 12th முடிச்ச உடனே வேலைக்கு போனது பெண்கள்ல? இல்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க யாரெல்லாம்? சரி, உங்க குழந்தைங்களை டிகிரி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புவீங்களா? எங்க அனுப்புவீங்க? உங்க குழந்தைங்களை டிகிரி வரைக்கும் படிக்க வைப்பீங்கல்ல, முக்கியமா பெண் குழந்தைகளை. பெண் குழந்தைகளை டிகிரி வரைக்கும் ஏன் படிக்க வைக்கிறோம்? ஏன் படிக்க வைக்கிறோம்? அம்மாமார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அம்மா அப்பா, அப்பாவும் அம்மாவும் சொல்லணும். உங்க குழந்தைங்களை ஏன் டிகிரி படிக்க வைக்கிறீங்க? வாழ்க்கை மேன்மை அடைய. சரி, சிம்பிளா சொல்லுங்க, எனக்கு மேன்மை அடைய அப்படின்றதுக்கு அர்த்தம் புரியாது. மேன்மை அடைதல்னா சொந்த கால்ல நிக்கிறதுனா என்னது? இப்ப கூட சொந்த கால் மைலக் கரெக்டா பக்கத்துல வாங்க. எது உழைப்பு தேவை? எது வேலை? சரி, உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருப்பாங்க தானே? உங்க பிள்ளைங்க டிகிரி படிச்சுட்டாங்களா? டிகிரி படிக்க போறாங்க, அப்படிதானே? உங்களோட குழந்தைங்கள்ல முக்கியமா பெண் குழந்தைங்களை யாரெல்லாம் வேலைக்கு அனுப்புவீங்க?
2 ஆப்ஷன். வேலைக்கு அனுப்புவேன், திருமணம் செய்து வைப்பேன். யாரெல்லாம் வேலைக்கு அனுப்புவீங்க? மனசார சொல்லணும், கை தூக்கிடணும். பாருங்க, ரொம்ப ரேரா இருக்கு. உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? இல்ல உங்க அக்கா தங்கச்சி யார் குழந்தைங்களாலும் சரி, முக்கியமா பெண் குழந்தைகளை கரெக்டா ஒரு 21 வயசு ஆகுது, அந்த குழந்தை காலேஜ் முடிச்சிருச்சு, அந்த குழந்தைய நான் வேலைக்கு அனுப்புவேன் இல்ல திருமணம் செய்து வைப்பேன் அப்படிங்கிறவங்க யாரு? ஓப்பனா சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கல்யாணம் தான் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறவங்க பண்ணி வைக்க மாட்டீங்களா? சொல்லக்கூடாது. நான் இன்னும் 5 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு தேடி வருவேன், எல்லா வீட்டையும் கதவை தட்டி கேட்பேன். நான் ரொம்ப கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கோங்க. உங்க வீட்டுல பிள்ளை இருக்குல்ல, எங்க டிகிரிக்கு அனுப்பல அப்படின்ட்டுருவேன், டேட்டாலாம் எடுத்துருவோம் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அப்படிதான். அப்படிதானே? வேலைக்கு அனுப்பணும், சரிங்களா? அது ஏன் ஆண் குழந்தைகளுக்குன்னா, இந்த சமூகம் எப்படி வச்சிருக்குன்னா, பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்வதற்காகவும், அதை எப்படி நம்ம வந்து பாவம், அதாவது குழந்தைங்களை எப்ப பார்த்தாலும் அது பொம்பளை பிள்ளைல வேலை செய்யறதே வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆண் குழந்தைகளை பொருள் ஈட்டுறதுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட மாதிரி உருவாக்கியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு பிரஷர் வந்துடுது. எப்படி பெண் குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோடனே திருமணம் நோக்கி இந்த சமூகம் தள்ளுதோ, அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு பொருள் ஈட்டுதலை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷர் கொடுத்துருது. அதுவும் இப்ப வந்து கல்யாண வீட்டுல எப்படி எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, மாப்பிள்ளை பார்க்கும் போதுலாம் வீடு இருக்கா, கார் இருக்கா, அம்பானி மட்டும் தான் இருக்கு. அதான் அம்பானி பையனுக்குலாம் இல்லை, அம்பானிக்கு தான் இருக்கு. அப்படிதானே? அப்போ இது 2 பாலினத்துக்குமே பிரச்சனை தான். நம்ம ஆண் குழந்தைகளுக்கு பொருள் ஈட்டுதல் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு திருமணம்ங்கிற உறவு தான் இந்த உலகத்துல பெண் குழந்தையா பிறந்தது, திருமணத்துக்காக படைக்கப்பட்ட ஒரு மாடல் அப்படின்ற மாதிரியே நம்ம உருவாக்கிடுறோம், சரிங்களா? அது எந்த வயதுல இருந்து உருவாக்கப்படுது அப்படின்னா நம்ம எல்லாரும் கேள்வி கேட்டுக்கணும். அது வயதுக்கு வரும்போதுல இருந்து உருவாக்கப்படும். அது உண்மை, நீங்க நம்பாட்டாலும் அதான் சார் உண்மை. அப்படிதானே? நம்ம அப்படிதான் யோசிக்கப்படுறோம். ஏன்னா இந்த சமூகம் பாதுகாப்பாக இல்லை, அதனால என் பிள்ளை என்ன பண்ணிடுறேன், பாதுகாப்பா அனுப்பி பாதுகாப்பா ஒரு பாதுகாப்பை கொடுத்துறேன். அப்படி இல்லை, சொந்த காலில் நிற்பதுன்னு ஐயா சொன்னாங்க. அது என்னன்னா தன் சொந்த உழைப்புல வைக்கிறது. நம்ம இந்தியா முன்னேறல, சமூகம் முன்னேறல, கிராமம் முன்னேறலங்கல்ல. நான் முன்னேறாததுக்கு காரணம், முதல்ல நம்ம சொன்னால எல்லாருக்கும் கல்வி அது வந்துட்டு, ஆனா எல்லாரும் வேலை வாங்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை, சரிங்களா? தொடக்கப்பள்ளியில ஸ்கூல்ல பெண் குழந்தைகள் வர்றது வந்து 97% இருக்காங்க. ஆண் குழந்தைகள் 96% தான். ஆனா பெண் குழந்தைகள் 1ஆவதுல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 97% பெண் குழந்தைகள் வராங்க. இதே இது 5 to 8 76% தான் வராங்க, சரிங்களா? அப்புறம் 8ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அதுல இருந்து 20% குறைச்சிருங்க, அவ்வளவுதான் வராங்க. 50% 52% தான் வராங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இதே இது காலேஜ் போனாங்கன்னா அதுலயும் பாதி சதவீதம் தான் வராங்க. ஆனா தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறி இருக்கு. ஆனா அவங்களும் நம்மளும் டிராப் அவுட் ஆயிட்டோம். எதுல அப்படின்னா, வேலைக்கு போறோம்ல, ஆண் குழந்தைகள் முழுவதும் வேலைக்கு செல்றாங்க. படிச்சாங்களோ படிக்கலையோ, கிளாஸ் ஸ்கூல் விட்டோ டிராப் அவுட்டோ யாரா இருந்தாலும் வேலை செஞ்சிடறாங்க. ஆனா டிகிரி படிச்ச இல்ல 12th படிச்ச பெண் குழந்தைகள் யாரும் வேலைக்கு செல்வதில்லை. 40% தான் போறாங்க. தமிழ்நாடு 49% இப்போ, சரிங்களா? ஆனா இன்னொரு வேலையில ரொம்ப அதிகமா இருக்காங்க. எது அப்படின்னா, படிப்பறிவு இல்லாத உழைக்கும் வேலைகள் சொல்றோம்ல, கிராமங்கள்ல களை எடுத்தல், இந்த மாதிரி சின்ன லேபர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஒர்க் சொல்லுவாங்க. ரெட் காலர்ஸ், சரிங்களா? உடல் உழைப்பை போடுற வேலைகள். ஒயிட் காலர்ஸ், உட்கார்ந்து பேங்க் இதெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேலைகள். ஆனா அதிகமா உடல் உழைப்பு போடும் வேலைகள்ல தான் பெண்கள் அதிகமா ஈடுபடுறாங்க. எப்போ அப்படின்னா, அவங்களுடைய 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒருவேளை படிக்காம இருந்தாலோ இல்ல டிராப் அவுட்டோ இல்ல ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்கல்ல. இன்ஜினியரிங் முடிச்சாலே 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்காது. கம்பெனி எல்லாம் என்ன இவ்வளவு நேரம் எங்க இருந்து அப்படின்னு கேட்பாங்க. இதே 2 குழந்தைகள் பெற்றதுக்காக நீங்க போனீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆயிடுவீங்க. அப்ப எங்க இருக்கும், நீங்க படிச்ச படிப்புக்கும் நீங்க பாக்குற வேலையும் வேற. ஒருவேளை படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப குறைவா இருக்கு, சரிங்களா? அதுலயும் மிகப்பெரிய கிராமங்கள்ல தான் 70% பேர் பெண்கள், அதுவும் படிப்பு இல்லாத இடையில விட்ட பெண்கள் தான் அதிகமா வேலை பார்க்கறாங்க நகரங்களை கம்பேர் பண்ணும்போது. சிட்டிஸ்ன்னு சொல்றோம்ல, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி மாதிரியான அந்த ஏரியாவை விட
கிராமங்கள்ல தான் அதீதமா லேபர் ஒர்க்குக்கு பெண்கள் போறாங்க. நீங்க வேணா டேட்டா எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட ஏஐ ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, போட்டு பாருங்க இருக்கும். அப்போ வேலைக்கு செல்றாங்க. எந்த மாதிரி வேலைக்கு செல்றாங்க? லேபர் ஒர்க், அதாவது களை எடுத்தல், இந்த மாதிரியான வேலை. இது எத்தனை நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும்? 100 நாள் திட்டம். 100 நாள் வேலை நாள் திட்டம் என்னாச்சு? அப்படியே அழிச்சிட்டு இருக்காங்க, என்னைக்கு அழியுமே தெரியல. அப்போ இவ்வளவு படிக்க வச்சு இவ்வளவும் கொண்டு வந்து கடைசியில நம்ம எங்க இறங்கியிருக்கோம்? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பிள்ளை அனுப்புறதுக்கா படிக்க வச்சோம்? இல்ல இல்ல, ஆமாவா இல்லையா? ரொம்ப சீரியஸ் எல்லாம் பார்க்காதீங்க, அவ்வளவுலாம் இல்ல, நிஜ வாழ்க்கையில நடக்குது இல்லையா? அப்போ நம்ம ஒரு கல்வியை படிக்க வைக்கிறோம், ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம், ஒரு காலேஜ் படிக்க வைக்கணும். அதனுடைய ஃபுல்ஃபில் எது அப்படின்னா அதை வேலைக்கு எடுத்து அதை அறுவடை செய்வதுதான் உங்களோடது, சரிங்களா? அப்போ எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளை எப்படி வேலைக்கு அனுப்புறோமோ அதே மாதிரி பெண் குழந்தைகளை கண்டிப்பா வேலைக்கு அனுப்பணும். முக்கியமா நீங்க ஒரு ஸ்கூல்ஸ் படிக்க வைக்கிறீங்களே, உங்க குழந்தைங்களை எங்க ஸ்கூல் படிக்க வைப்பீங்க? 12th வரைக்கும் எங்க படிக்க வச்சிட்டு இருக்கீங்க? தமிழ், அது மீடியம்ல பிரச்சனையே இல்லை. எங்க ஸ்கூல்ஸ் படிக்க வச்சிட்டு இருக்கீங்க? பக்கத்துல இருக்கிற உங்கள் சரௌண்டிங்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் தான் இருக்கும், அப்படிதானே? இங்க இருக்க தொடக்கப்பள்ளியா இருக்கும், இல்ல உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை கிலோமீட்டருக்குள்ள இருக்கும்? தூத்துக்குடி வரைக்கும் போவீங்களா? ஆனா காலேஜ் படிக்க வைக்கும் பொழுது கண்டிப்பா முக்கியமான சிட்டிஸ்ல இருக்கிற இதுல படிக்க வைங்க. அப்பனாதான் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ தன்னை சர்வே பண்ணிக்கும். இந்த உலகத்திலே நம்ம அதீதம் நேசிக்கிறது நம் குழந்தைகளா இருக்கும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்? அவங்க நம்ம இல்லாட்டாலும் அவங்க வாழணும். அதானே எல்லாரோடைய ஆசையா இருக்கும். பேரண்ட்ஸோட ரொம்ப ஆசை என்னது? எனக்கு அப்புறம் என் குழந்தை நல்லா இருக்கணும், அதானே? அப்போ உங்களுக்கு அப்புறம் உங்க குழந்தை நீங்கள் இருக்கும் பொழுதே அதை நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களை விட்டு தூரமா வைங்க. ஸ்கூல்ஸு ஹாஸ்டல்ல சேருங்க. உங்களை விட்டு அவுட்டர் மேக்சிமம் 20 மதுரை, திருச்சி இந்த மாதிரியான பெரிய பெரிய காலேஜஸ்ல சேருங்க. அப்பனாதான் அவங்களுக்கு என்னது, அப்ப என்கிட்ட காசு இல்லை அப்படிலாம் இல்லை, ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதெல்லாம் வரும் காலங்களா நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா இருக்கு. நம்ம கடைநிலையில இருக்கோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் இருக்கு. நான் ஒரு மிடில் கிளாஸ், நான் அப்பர் மிடில் கிளாஸா இருந்தா லோன் வாங்கி படிக்க வைக்கலாம். ஆனா அதை அந்த குழந்தைகள் தான் கட்டணும். அப்ப இதுக்கெல்லாம் எந்த எண்ணம் உருவாகும்? ஒரு முற்போக்கு எண்ணம் இருக்கணும் நம்மள்ட்ட. எனக்கு அப்புறம் என் குழந்தை தான் எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னா நானே எல்லாத்தையும் கொடுக்க கூடாது. அப்ப அந்த குழந்தைய நான் என்னவா ஆக்கிடுவேன்? என்னோட சார்ந்து இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். நான் அதிகம் நேசிக்கிற ஒருத்தரை எப்படி வச்சுக்கணும்? நான் இல்லாட்டாலும் அவங்க நல்லா சர்வே ஆகுற மாதிரி வச்சுக்கணும். அப்ப அதை வீடுகள்ல நீங்க கொண்டு வரணும். அப்ப ஒரு குழந்தை போய் ஹாஸ்டல்ல போய் தங்குது, இல்ல ஒரு வீடு எடுத்து தங்குதுன்னா அதுக்கு என்ன தேவை? முதல்ல காலையில இருந்து காபி போட தெரியணும், அப்படிதானே? பொம்பளை பிள்ளைகள் எப்படியா தப்பிச்சிரும், அப்படிதானே? என்னமோ சுட்டோ அதுல. ஆனா அது எங்க அடி வாங்குவாங்கன்னா கல்யாணத்துலவே இல்ல என்னது கேர்ள் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு ஒரு டேப் வச்சு போட்டு தெரியும், அப்படிதானே? எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும். இது வீடுகள்ல வைக்கணும். அப்ப பெரியவங்க குழந்தைகளுக்கு அதை சொல்லி தரணும். முக்கியமா தகப்பனார் அதை சொல்லி தரணும். உங்கள் மனைவிகளுக்கு அதை நீங்க செஞ்சு கொடுங்க. ஒரு காய் வாங்கிட்டு வர்றது நீங்களா இருந்தா அவங்கள வாங்க சொல்லுங்க, நீங்க வெட்டி கொடுங்க. யாரெல்லாம் காய் வெட்டி கொடுப்பா? இந்த பக்கம். நான் கடைக்கு போவேன், காயை தொட மாட்டேன். யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் வாங்க தெரியும்? ஆண்கள்ல யாருக்கெல்லாம் வெட்ட தெரியாத? ஃப்ரை பண்ண தெரியுமா? வெண்டைக்காய் ஃப்ரை தெரியுமா? ஏன் தெரியல? இதுல ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக உங்க பக்கம் தான் ஆகலாம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் வைக்க தெரிஞ்சுட்டா நாளைக்கு இந்த அம்மாவை தேட மாட்டீங்கல்ல, எப்படி? அதுக்குதான் உங்களுக்கு சொல்லியே தரல. அதனால நீங்க விழிப்படைஞ்சிருங்க. நீங்க ஃப்ரை பண்ண கத்துக்கோங்க. அப்பனாதான் நீங்க வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள வெளியே போய் வேலைக்கு அனுப்பி கொடுங்க, அப்பதான் தெரியும். என்ன மேனேஜர் எவ்வளவு திட்டுறாரு பாவம்ல. நீங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படுவீங்க? அவங்க மேனேஜர்கிட்ட கொஞ்ச நாள் திட்டுவாங்க. எஸ் வேண்டாமா? சரி, யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும் ஆண்கள்ல? ஏன் சமையலே சொல்லிட்டு இருக்காங்கன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியங்க, சரியா? இங்க இருக்கிறவங்களுக்கு. சரி, பெண்கள்ல யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும்? கை தூக்க மாட்டோம், ஆனா எல்லாருக்கும் தெரியுமே. பாத்தீங்களா, உஷாரு. அப்போ இவங்க ஒரு வாரம் டூருக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அப்படித்தானே? இப்ப இது காலம் காலமாக
பெண்கள் தங்கள் மீது என்ன வச்சுக்கிறாங்க, அந்த சுமைய இனிமையை ஏத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கள தியாகிகள் அப்படின்னு. அது அம்பேத்கரோட வரிகள் இருக்கு. தான் அடிமை அப்படிங்கிறத உணராம நம்ம அந்த அடிமைத்தனத்துல, அப்ப சமைக்கிறது அடிமைத்தனம் நான் சொல்லல. ஆனா அந்த பழு இருக்குல்ல, அந்த பழுவை தியாகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்திட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அவங்க கிட்ட கொடுக்கலாம். வெண்டைக்காய் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை வைக்க தெரியும், அப்படித்தானே? சூப்பராகவே வைப்பாங்க, அப்படித்தானே? நலன் அப்படிலாம் சொல்றாங்களே. நீங்க பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஹோட்டல்ஸ்ல யார் செஃப்? யாருங்க? ஆண்கள். எந்த லேடிஸ் இருக்காங்க பாருங்க. டீ மாஸ்டர் யாரு? ஆண்கள். வீட்டுல டீ போடுறது யாரு? அம்மா. பாருங்க எவ்வளவு வேகமா அவர் சொல்றாரு. அப்போ பெரிய, அது ஏன் டீ மாஸ்டர் ஆண், ஹோட்டல்ல பெரிய பெரிய செஃப் ஆண், ஆனா அவங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன் அவங்க அதுல எல்லாம் செய்யறாங்கல்ல? ஏன் கடமையா? ஏன்னா சம்பாதிக்க. ஏன்னா அதுல ஊதியம் வரும், அப்படித்தானே? அப்போ ரஷ்யாவும் இருக்குல்ல, ரஷ்யா நாடு எல்லாம் சொல்றாங்கல்ல, ரஷ்யால பொது சமையலறைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுல மொத்தமா, அது மாதிரிலாம் நம்ம போக வேண்டாம், அதுல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, உங்க பேரம்பேத்தி காலத்துல வந்துடும், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அப்போ அந்த பொது சமையலறை எது வச்சிருந்தாங்கன்னா, மொத்தமா அவனோ பெண்ணா யாருனாலும் அந்த பொது இடத்துக்கு வந்து மொத்தமா ஒரு சமையல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 10 மணி ஆனா வேலைக்கு போயிடுவாங்க. அந்த ஃபுட்டு தான் எல்லாருக்கும், குழந்தைங்களுக்கு. அதான் அரசு அதை பாத்துக்குச்சு குழந்தைங்களை, சரிங்களா? அப்போ அரசாங்கம் என்னை பாத்துக்கணும், முதல்ல நான் கரெக்டா என் வீட்டை பாத்துக்கணும்ல, என் வீடுகளை இருவரும் சேர்ந்து பார்க்கணும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம வீடுகள்ல இருந்து கொண்டு வரணும். சமமான உரிமைகளை முதலில் நம் இணையர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டஸ்ட் கதை ஒன்று வச்சிருக்கேன். அது ஸ்வீட்டஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு, அதை கொஞ்சம் லேட்டா சொல்றேன், ஒரு 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிருவேன், சரிங்களா? அப்போ சமமான உரிமைகளை கொடுக்குறீங்கல்ல, அப்போ ஊதியம் வர்றதுனாலதான். அப்போ ஊதியம் கொடுக்கறது எது கொடுக்குது? ரெஸ்பெக்ட், சம மரியாதை எது கொடுக்குது? ஒரு சம்பளம் கொடுக்குது இல்லையா? அப்ப வீடுகள்ல மரியாதை இல்லையானா இருக்கு. ஆனா இருந்தாலும் வீட்டுல அவ இருக்கா, வீட்டுல அவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுல சும்மா இருக்காங்க, நாங்க வேலைக்கு போறோம். இது ரொம்ப நாளா பெண்களுக்கு கொடுக்கப்படுறது. ஒரு சிலருக்கு அது மாற்றலாம், ஆனாலும் இப்ப வரைக்கும் என்ன இருக்கு, அது இருக்கு. ஆண்களுக்கு ரொம்ப நாளாவே என்ன இருக்கு, ஒரு 20 வயசு ஆச்சுன்னா வீட்டை பார்த்துக்கணும், அந்த பொருளாதாரத்தை, பொருள் ஈற்ற அந்த சுமை அவர்கள்கிட்ட இருக்கு. அப்போ இரண்டையும் சமமா என்னது, பங்கிடணும். நம்ம கல்வி எப்படி தூரம், இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்திருக்கோம், அப்படித்தானே? ஒரு காலத்துல நம்ம கோவிலுக்கு வெளியே இருந்தோம், ஒரு கூட்டம் உள்ளுக்கு இருந்தது, நம்ம கோயிலுக்குள்ள வந்திருக்கோம். ஒரு காலத்துல இடுப்புல கட்டி கீழே தரையில உட்காந்துருந்தோம், இப்ப சமமா சேர்ல உட்காந்துருக்கோம். இதெல்லாம் எது கொடுத்துச்சு? ஒரு கல்வி கொடுத்துச்சு. அந்த கல்வி அடுத்து எங்க கொண்டு வரணும்னா, அது பொருளாதாரம் ஈற்ற இடத்துக்கு கொண்டு வரணும். நீங்க பொருளாதாரத்தை 2 ஜெண்டர்ஸும் கொண்டு வரணும். பெண்கள் அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை உருவாக்கணும். அடையாளம் அப்படிங்கிறது பெயர் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிந்த ஒண்ணு இருக்கும்ல. உங்களுக்கு கூடை பின்ன தெரியும், சிலருக்கு வண்டி ஓட தெரியும் இல்லையா? நீங்கள் உங்களது பணங்களை சம்பாதிக்கணும். பொருள் ஈட்டுறது எல்லாரும் செய்யணும், சமமா வீட்டுல என்ன பண்ணணும், அப்படிதானே? ஆமா, குழந்தைங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, வீடுகள்ல நீங்க என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும், சரிங்களா? அப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பேசணும், நான் என்ன பேசினேன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அப்படிதானே? ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கோம். அப்படி பேசிட்டு அப்படியே போயிடலாம், அப்படிலாம் இல்லை. இது வேலை வாய்ப்பையும் கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி? நீங்க படிச்சீங்க, அதை படிக்கணும். உங்க குழந்தைங்க அதுக்கான வேலை வாய்ப்பு இருக்கானா? இருக்கு. யாருக்கெல்லாம் அது தெரியும்? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சம்பந்தமா சரி இருக்கட்டும், சமமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கொண்டு போயிருங்க. சரி, இங்க பாருங்க, ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம பேசணும்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேலை வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? நம்ம குழந்தைங்க 12th படிக்கிறாங்க இல்லையா? உங்க குழந்தைங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா 11th 12th படிக்கும் பொழுது
ஒகேஷனல் குரூப்னு சொல்லுவாங்க. அரசு பள்ளிகள்ல இது அதிகமா இருக்கும். ஓகேவா? இங்க கவனிங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல உங்க குழந்தைங்க வந்து ஒகேஷனல் குரூப் படிப்பாங்க, இல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குல்ல, ஹிஸ்டரி குரூப் படிப்பாங்க, இல்ல சோசியாலஜி எக்கனாமிக்ஸ் குரூப் எல்லாம் படிப்பாங்கல்ல. இந்த சோசியாலஜி எக்கனாமிக்ஸ் குரூப் படிக்கிறவங்க வந்து எதுக்கு போலாம் அப்படின்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம சொல்றோம்ல, பாலியல் சமத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு போலாம். அப்ப அவங்க என்னென்ன வேலைகளை எடுக்கலாம் கல்லூரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி சைக்காலஜி, சோசியாலஜி, சரிங்களா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. மூணா பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி சைக்காலஜி, டாக்டருக்கு ஈக்குவலட்டா இருக்குல்ல, அதுவும் படிக்கலாம். அப்புறம் எம்எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்டபிள்யூ என்னது? அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு என்ஜிஓ இருக்குல்ல, இப்போ இந்த சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, இதற்கும் ஒரு படிப்பு இருக்கு. அதுதான் எம்எஸ்டபிள்யூ, பிஏடபிள்யூ அண்ட் எம்எஸ்டபிள்யூ. இது மதுரையில, திருச்சி போன்ற பெரிய பெரிய சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல, அரசு கல்லூரிகள்ல இது இருக்கு. சரிங்களா? அப்ப உங்க குழந்தைகளை இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கும் அனுப்பலாம். அப்போ நீங்க படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்புறீங்களோ அதே அளவுக்கு உங்க வீடுகள்ல உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கணும். ஒரு வேலையை நீங்க செய்யறீங்கன்னா அந்த வேலையை தான் அந்த குழந்தை அப்படியே பார்த்து செய்யும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை உங்க குழந்தைங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா? அப்ப குழந்தைங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூ பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்? மரியாதை. நம்ம அதை செய்யறத அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். இப்ப நீங்க இந்த மாதிரியான வேலை வாய்ப்புக்கு போனீங்கன்னா இந்த சொசைட்டிக்கு நீங்க இப்ப சொல்லுவாங்க, எனக்கு இந்த நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எம்எஸ்டபிள்யூ படிக்கலாம். சரிங்களா? சோசியாலஜி, இது எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்றாங்கல்ல, கலெக்டர் சொல்றாங்கல்ல, போலீஸ் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரியான படிப்புக்கு முதல் இந்த படிப்பை தான் படிப்பாங்க. சோசியாலஜி சொல்றாங்கல்ல, பப்ளிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி, சோசியாலஜி, இந்த பிரிவுகளை நீங்க படிச்சீங்கன்னா யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல குரூப் 1 கலெக்டர், தாசில்தார் ஆகுறதற்கான முதல் நிலை வகுப்பு இந்த டிகிரி படிச்சவங்களுக்கு உண்டு. அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை உங்கள் வீடுகள்ல கொண்டு வாங்க. அது இந்த சமூகத்துல எதிரொலிக்கும். ஓகேவா? புரிந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.